team and an interventional neurologist. As you all know, we have an acute MI program and an acute stroke program. So in this, we have the patient having both. So all three were actually treated in one sitting. So the patient had a carotid narrowing, had brain blood vessel narrowing, and also a heart narrowing. So all of them were stented in procedures. So that is why we have a multidisciplinary team always taking care of our patients, and that always gives good results. The team also comprises of expert physiotherapist and expert anesthetist team, and we have 2 cath labs which are well equipped for this, and the neuro ICU and the cardiac ICU. So all these facilities now are available at MGM Mala, so that these complex cases can be dealt with immediately, so that there is no delay in treatment. So anytime you walk 24/7 into our ER, all our doctors are here to assist the patient and take them immediately to the cath lab and do all the procedures. I invite the doctors now to give you more information about the case, and we will take it from there. Thank you all again for being here and to spread the message. Thank you all. And thank you to our madam as well for very kindly coming and giving your valued presence. Facilities and researchers have come now. என்னன்னா மூளைக்கு ரத்தம் போகிறது பிளாக் ஆகிட்டா, ஹார்ட்டுக்கு பிளாக் ஆகிடுச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெயின் வந்து செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் கார்டியாலஜிஸ்ட்கிட்டையும் நியூராலஜிஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோமோ அதே இதை பிரெயினுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஸ்டென்ட்டிங்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பிரெயினுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற பேசேஜ் இப்போ எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒரு ரோட்டில் ஒரு எல்லா டிராஃபிக் வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. அதில் மேஜராக போக வேண்டிய நேஷ்னல் ஹைவேல திடீர்னு பிளாக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி மேஜராக ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக் வந்து நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு ரத்தம் சீராக போக ஆரம்பிக்கும். அந்த முன்னாடிலாம் வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பெரிய ஆப்ரேஷனால பயந்துருவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், நம்மளால் அதை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்களால அதை தாங்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய பப்ளிக் வந்து மோர் ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயம் பயமே தேவையில்லை. எப்படின்னா, ஒரு பின் ஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய காம்ப்ளிகேட்டடான நியூரோ இஷ்யூஸ் எல்லாமே ஒரு சின்ன நீடில் வழியாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஷண்ட்டில் அந்த பிளாக்கை எப்படி எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் நாங்கள் அங்கே நடந்த ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணுறோம் அந்த வீடியோ. அது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், அதில் என்ன நடந்ததுன்றதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிவ்யூ பாஸ் பண்ணுங்க. நான் சொல்ற இடத்துல பாஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. முன்னாடி இது ப்ளே ரிவின் யா ஸ்டாப் பண்ணுங்க. இன்னொரு இது நெக்ஸ்ட் பாஸ். இது மூளைக்கு போக வேண்டிய ரத்த குழாய், இதயத்திலேருந்து இது ஆரம்பிக்கிற ரத்த குழாய். இது வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண வேண்டிய ஆர்டரி. இங்கே இருக்க இந்த வித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6 to 7 millimeters வச்சுக்கோங்களேன். மோர் ஆர் லெஸ் இதே மில்லிமீட்டர் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 millimeter ஆகிடுச்சு. அதாவது அந்த பாத்வேவே ரொம்ப நேரோ, ஆல்மோஸ்ட் 95% பிளாக் ஆகிடுச்சு. ப்ளே பண்ணுங்க. அது ப்ளே பண்ணுங்க.
இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாக்ட்லி இந்த ஸ்பாட்டில் வந்து அது சுத்தமாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற பிரெயின் சப்ளை பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சிம்டம் இருக்கும் அப்படின்னா, இடது கை கால் தூக்க முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு சின்ன சிம்டம் மட்டும் தெரியும், என்னன்னா டக்குன்னு கை கால் வராமல் போயிடும், ஒரு நிமிஷத்துக்கு வராமல் போயிடும், கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகும். அது என்னன்னா இட்ஸ் அ வார்னிங் சைன். அந்த மாதிரி சின்ன இட்ஸ் கால்ட் அஸ் அ மைனர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன்ஸ் வந்துருச்சுனாலே யூ ஷுட் பி வெரி அலர்ட். நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமாக எடுத்துக்கிட்டு இல்லை கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணால் சரியாயிடும், கொஞ்ச நேரம் விட்டுட்டா சரியாயிடும், அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னா மேஜராக ஒரு அடுத்த பெரிய ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி தலை சுத்தல் வீக்னஸ் மட்டும் வந்துட்டே இருந்தது, அவங்களால நடக்க முடியல. என்னென்ன நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட தலை சுத்தலும் இதுவும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. என்னென்ன ஆன்ஜியோ எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 90% அங்கே பிளாக் ஆயிருந்தது. வீடியோ ப்ரோ இது பண்ணுங்க. இதுதான் நம்ம அந்த இடத்துல கிராஸ் பண்ணுற ஒயரை கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு போகிற ஆர்டரியில் கிராஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அந்த இங்கே வந்து என்னென்னா இந்த பேசேஜ் பிளாக் ஆயிடுச்சு, அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பலூன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இந்த பலூனை வச்சு அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணிடுவோம். அதான் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த 2 டாட் தெரியுதுல, இதுதான் அந்த பலூன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்டரியை ஃபஸ்ட்டு விரிவாக்கம் பண்ணிடுவோம். அடுத்தது இதுக்கு அப்புறமா ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த செக்மெண்ட்ல பொருத்திடுவோம். ஸோ தட் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு பிளாக் இது தெரியுதுங்களா, இங்கிருந்து ஒரு செக்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இந்த செக்மெண்ட்ல ஸ்டென்ட் அந்த பலூன் பண்ண பிறகு இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம பொருத்திடுவோம். ஸோ இந்த ஸ்டென்ட் எடுத்துட்டு மெயினாக என்னன்னா ஆன்ஜியோபிளாஸ்டிக் மட்டும் பண்ணோம் என்ன ஆகும்னா திருப்பியும் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக் நேரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா தட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டென்ட், திருப்பியும் அந்த இடம் வந்து பிளாக்கே ஆகாது. இட் இஸ் அ பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். அண்ட் ப்ரொவைடட் அவங்க மறுபடியும் சுகர் அண்ட் பிபி கண்ட்ரோலாக இருந்ததுன்னா இந்த இடம் மறுபடியும் பிளாக் ஆகாது. ஃப்யூச்சரில் ரீஸ்ட்ரோக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. என்னன்னா சாதாரண இந்த ஒரு பிளாக் வந்து 70% 80% இருக்கும்போதே ஸ்ட்ரோக் வராமையே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுனா மினிமல் ஒரு கெரோட்டிட் டாப்லர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டாப்லர் வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரோக் வரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவங்க இனிமேட்டு ஃபியூச்சரில் வராமல் நம்ம அதை காப்பாற்றிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கும் அதே டைமில் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டிக் நம்ம ஹார்ட்டுக்கும் பண்ணோம். அடுத்தடுத்த இதில் என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு நியூரோ சர்ஜரி ஏதோ பெரிய ஸ்கார் இருக்கும், பெரிய தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. அகெயின் அவங்க ஒரு 4 நாளில் அவங்களோட நடைமுறைக்கு அவங்க திருப்பியும் அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த இண்டிவிஜுவல் அவங்க வந்து திருப்பியும் ஷீ இஸ் ஏபிள் டு டூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா ஏஜ் ஆகிட்டா இதை வந்து பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப்டர் 80s or 90s கூட இந்த விஷயம் பண்ணலாமா, எந்த ஏஜ் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 90s ஈவன் 95 ஏஜ்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாஸ்பிட்டல் இது வந்து பெரிய அனஸ்தீஷியாவோ அந்த மாதிரி வெறும் லோக்கல் அனஸ்தீஷியாலேயே இது பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் அரௌண்ட் 2 to 3 days ப்ரொவைடட் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா 2 to 3 days தே கேன் கெட் பேக் டு த நார்மல் லைஃப். இப்போது கார்டியாலஜிஸ்ட் அவங்களோட அந்த ஆன்ஜியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் பற்றி அவங்க அதான் நடக்கிறேன். தலை சுத்தெல்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ் இப்போ நல்லா என் வேலையெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். யாரோடைய ஹெல்ப் இல்லாமல். ஹி இஸ் கிரேட், ரியலி கிரேட். தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ எம் குவைட் ஓகே, ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. யார் கீழே நின்றுருமோ ஏட்டான கஷ்டம் அது இல்லாத பண்ணிட்டேன்.
என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கேன். நன்றி நன்றி டாக்டர். தேங்க்யூ. நான் டாக்டர் மனோகர், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இவங்க வந்து 76 வயசு மேடம் வந்து முடியாமல் பெட்ரிடனாக தான் இருந்தாங்க. அட்மிஷன் பிகாஸ் ஆஃப் தலை சுத்தல், அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இசிடி எக்கோ பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து தேவையான டெஸ்ட்டை உடனே பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா அதில் தலைக்கு போகிற ரத்த குழாயில் ரைட் சைடிலும் பிளாக் இருந்துச்சு, ஹார்ட்டுக்கு போகிற 3 ரத்த குழாயிலும் பிளாக் இருந்துச்சு. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 30% தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹை ரிஸ்க் குரூப். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஒன்லி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அர்ஜென்சியாக எமர்ஜென்சியாக பண்ணால் தான் அவங்களுக்கு ரிகவரி பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக நியூரோ கார்டியோ டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு we taken the case for the procedure with the high risk. So one puncture, through that carotid stenting பண்ணிட்டு ஹார்ட் போய் செக் பண்ணி ஹார்ட்டுக்கு 2 ரத்த குழாய், தட் இஸ் 3 ரத்த குழாயில் ஆரம்பத்திலேயே ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சு, அதை அடைப்பை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணோம். ரெண்டாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ரத்த குழாய்க்கும் மிட் பார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஸ்டென்ட் பண்ணல பிளாஸ்டிக் பண்ணோம். அதில் நல்ல ரத்த ஓட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செகண்ட் டே அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் 30லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதை வந்து குயிக்காக பண்ணோம். வித்தின் 45 மினிட்ஸில் இந்த ப்ரொசீஜரை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குயிக்காக சேஃபாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப டிலே பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிகவரி இஸ் வெரி லேட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக டீம், இது வந்து டீம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் தான் ஐடியா. டீம் நியூராலஜி கார்டியாலஜி டீம் வித் அனஸ்தெட்டிஸ்ட் டீம் வித் கோஆப்ரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி we did it appropriately within that time. ஸோ அதனால் we are able to do it. இந்த மாதிரி கேசஸ் ஆஃப் லேட் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இது இன்னும் சம்டைம்ஸ் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்லாம் வரும், அதையும் கோயிலிங் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம். பட் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். மெயினாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டையும் பார்க்கக்கூடிய அவேர்னஸ் இருக்கணும். அதை பேஷண்ட் வந்து டிசைட் பண்ணி சொல்லணும். எல்டர்லி பேஷண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக அவங்க நடமாடிட்டு இருக்காங்க பாருங்கள் 26 வயசில். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 60 வயசுக்கு மேலே தனியாக தான் இருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஹோல்டில் தனியாக இருக்காங்க. அதுக்காக தான் எம்ஜிஎம்ல வந்து இப்போ வந்து ஹோம் கேர் டெலிவரிலாம் கொடுக்குறோம். ஸோ எனி இஷ்யூஸ் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. சார் வந்து ரேராக சொன்னீங்க நெக் அண்ட் பிரைட். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஜேர்னல் என்ன ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் அதாவது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டுத்துக்குமே பண்ணி இந்த பேஷண்ட் அவுட்புட் இருக்கிறது நம்மளோட தான் ஃபஸ்ட் பேஷண்ட் இன் இந்தியா. இந்தியா ஒரே டைமில் ரெண்டு கேரக்டரும் இதுவும் ஒரே டைமில் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. பட் ஆனால் தனித்தனியாக தான் பண்ணுவோம். கரோட்டிட் பண்ணிட்டு ஹார்ட்டுக்கு பண்ணுவோம், இல்லை ஹார்ட்டை பண்ணிட்டு கரோட்டிட் பண்ணுவோம். லேட்டாக டிலே 24 to 48 hours டிலே பண்ணி தான் பண்ணுவோம். பட் அட்ஜஸ்டிச் நம்ம 2 அட்ஜஸ்டிச் அதுதான் என்னுடைய. என்ன மாதிரி சேலஞ்சஸ்? அதாவது இந்த மாதிரி கண்டிஷனே சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைமில் அட்டாக் ஆகிறது ஒரு ரேரான சுச்சுவேஷன்ஸ். அந்த டைமில் வந்து ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நிறைய ஈவன் ஆன் டெவலப்டு சிட்டிஸ்லேயுமே ஈவன் கண்ட்ரீஸ்லேயுமே கிடையாது. சரிங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபியூச்சர் மெடிகேஷன் ஷீல் பி ஆல்ரைட். அதாவது வந்து லாங் டேர்ம், அதாவது பிளட் தின்னர்ஸ்னு கொடுத்துருப்போம், அதை அவங்க எடுத்துகிட்டு இருக்கணும். அந்த கொலஸ்ட்ராலுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்போம், அதுவும் அவங்க லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். Message you want to give that any age you can. Any age is not a consideration. At any age it can be treated. And அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க பெட்டராகவே பண்ணலாம். டாக்டர் இவருக்கு ஃபுல் அனஸ்தீசியா
அனஸ்தீசியா கொடுக்காம சில லோக்கல் அனஸ்தீசியா தான், ஜென்ரல் அனஸ்தீசியா கிடையாது. இடம் மட்டும் இருக்கிற அது மாதிரி. அதாவது நாங்கள் ஒரு தொடையில் இன்ஜெக்ஷன் போடுவோம், அந்த தொடைக்கிட்ட மட்டும் லோக்கல் அனஸ்தீசியா, ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுற அந்த வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். ஆ அதாவது வந்து இப்போது ரெண்டுத்துக்கான இப்போ மெயினாக வந்து நான் கார்டியாலஜிஸ்ட்டும் நியூராலஜிஸ்ட்டையும் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே காரணங்கள் தான். பெரும்பாலும் இருக்கக்கூடிய காரணங்கள் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரத்துக்கூடிய காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர்னால, பிளட் ப்ரெஷர்னால, ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா ஆல்கஹால் ஹேபிட்ஸ், சரிங்களா? அப்புறம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அப்புறமா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இந்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா அச்சசல் ரெண்டுத்துலையுமே ஒரே காரணங்கள் தான், புரியுதுங்களா? அதாவது ஹார்ட் அட்டாக்குக்கும் சரி ஸ்ட்ரோக்குக்குமே சரி ஒரே காரணங்கள். இப்போ வந்து ரெண்டும் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டும் ஒரே டைமில் வரத்துக்கான சான்சஸும் இப்போ நாங்கள் சமீப காலமாக ரொம்ப ரேரான சுச்சுவேஷன், பட் இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இவங்க செஞ்சு கேவி மாதிரி டேவி கிடையாது, இது வந்து பிரெயின் அண்ட் ஹார்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி டுகெதர். ஆமாம், இது ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் வைக்கிற இது ஸ்டென்ட் வந்து வேறு வேறு சைஸஸ். அதாவது வந்து ஒரு பிரெயினுக்கு அதாவது வந்து கழுத்து பகுதியில் வைக்கிற ஸ்டென்ட் வந்து 7 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும், வித் வந்து 7 மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிரெயினுக்குள்ளார டீப்பராக போக 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 பார்த்தீங்கன்னா 2 to 3 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதோட ஸ்டென்ட்டோட சைஸ். ஏன்னா அதோட ஆர்ட்ரி சைஸ் வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மரக்கிளைகள் மாதிரி ஆரம்பிக்கிற பிரான்ச் வந்து பெருசாக இருக்கும், போக 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 தின்னாவில். அதே மாதிரி தான் மூளைக்குள்ள இருக்க ஆர்ட்ரிஸும் ஆரம்பிக்க வந்து பெரிய வித்தாக இருக்கும், போக போக சின்ன மில்லிமீட்டர்ஸாக போயிட்டு இருக்கும். தட் வில் பி அரௌண்ட் 3 to 4 mm 2 mm மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டென்ட் சைஸஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டே இருப்பாங்க, அவங்களால நிற்க முடியாது, எப்பயுமே ஒரு தள்ளாட்டத்தோடயே இருப்பாங்க. இப்போ ஷீ இஸ் ஏபிள் டு வாக் கான்ஃபிடென்ட். ஏஜிங் அண்ட் கொலஸ்ட்ரால் ஃபேக்டர்ஸ். ரைட் டைமில் இல்லை, ஆன் டைமில் கரெக்டான டைமில் வரலாம். வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னாலே நம்ம வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு தான் வருவோம், 60+ வரும், 70+ வரும் அப்படின்னு வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் வந்து ரொம்ப யங் பீப்புளுக்கே 40+ ஆர் 30+கே ஸ்ட்ரோக் வருது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா சேம் இந்த ஹை ரிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் மதர் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, இல்லைனா வந்து அவங்களுக்கே ஒரு அன்நோட்டிஸ்டு டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஒரு ஸ்லீப் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 30+ ஆர் 40+டே ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ ட்ரீட்மெண்ட் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும், ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள், ஒரு மைனர் ஸ்ட்ரோக் டிஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மைனர் ஒரு சிம்டம்ஸ் வரும்போதே வந்து நம்ம வந்து டாக்டர்ஸை பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஃபியூச்சரில் வருமாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் ஆஞ்சியோகிராம், ஸ்க்ரீனிங் கரோட்டிட் டாப்லர்லாம் பண்ணோம்னா யங் ஏஜ்லேயே வந்து ஸ்ட்ரோக் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் இந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்க்ரீனிங் அட் யங் ஏஜ், தோஸ் ஹூ ஆர் வல்னரபிள் ஃபார் கெட்டிங் ஸ்ட்ரோக், இவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்ஜியோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டினோசிஸ் இருக்கா, கரோட்டிக் பிளாக் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதுக்கான டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் வந்தவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம். ஸோ ஒன்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரோக்காக வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், எஸ்பெஷலி இன் ஸ்ட்ரோக். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் பர்டிகுலராக இன்சிஸ்ட் பண்ணுறேன். கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ரால் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் ப்ளஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே தான் ரீசன். மேஜர்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கொலஸ்ட்ரால். Thank you. I invite the entire multidisciplinary team to
நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் என்னை வந்து நடக்க வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தான் தரணும் நேரமாக. அப்படியே ஒரு ஜாக் நான் கொண்டு செக் பண்ணி வைக்கிறேன். அந்த மாதிரி ரெடியா